ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அண்ணாமலை தம்பிரான் பாலசுவாமியின் தலைக்கு எண்ணெய் தடவி சிகைக்காய் தேய்த்து குளிப்பாட்ட விரும்பினார். சந்தனம் தடவி அபிஷேகம் செய்ய விரும்பினார். அதற்கான ஆயத்தங்களை செய்தார். பாலசுவாமிக்கு அது மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தது என்ற செய்தியோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். ஒரு ஞானியின் தேவை என்பது என்ன என்பதை சாதாரண மனிதர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஞானிக்கு தேவை என்ன? ஞானிக்கு எதுவுமே தேவையில்லை என்பதே உண்மை. விருப்பமாக ஒரு ஞானி எதையும் செய்வதில்லை. ஆனால் உயிர் வாழ தேவையான அளவு தன்னை வைத்துக்கொள்ளவே ஒரு ஞானி விரும்புவார். அதற்கு உள்ளங்கை அளவு சோறு போதும், ஒரு குவளை பால் போதும், அல்லது ஒரு சொம்பு பழரசம் போதும். உண்பதும் உடுப்பதும் தலைக்கு எண்ணெய் தடவி மினுக்குவதும் ஞானி ஒரு நாளும் செய்ய மாட்டார். தன்னை சிங்காரித்துக் கொள்ள முற்படுவோருக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தினம் இந்த அபிஷேக அவஸ்தை தொந்தரவாகிவிடுமோ என்று பயந்த சுவாமி சுவரில் இதற்கு தொண்டு இதுவே என்று எழுதினார். உணவு நேரத்தின் போது அண்ணாமலை தம்பிரானிடம் அதை சுட்டி காட்டினார். உணவு கொடுத்தால் போதும், மற்ற எந்த உபத்திரமும் செய்ய வேண்டாம் என்பதை சொல்லாமல் சொல்ல அண்ணாமலை தம்பிரானுக்கு புரிந்து போயிற்று. ஆனால் மற்ற அன்பர்களின் வருகையும் உணவு கொடுத்துவிட்டு உண்ணுங்கள் என்கின்ற தொந்தரவும் அதிகரித்தது. தான் பாலசுவாமியாக இருந்தபோது பட்ட கஷ்டங்களை பின்னாளில் ரமண மகரிஷி சிரிப்புடன் குறிப்பிடுவது உண்டு. ஒவ்வொருவரும் விதவிதமான உணவுகளை கொடுத்து உண்ண வற்புறுத்துவதும், இவள் கையால் கொஞ்சம் வை, அவள் கையால் கொஞ்சம் வை என்று மாறி மாறி ஒரே உணவை பிடியாக வைப்பதும், அதை நான் தின்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதும் மிக கொடுமையாக இருந்தது. எல்லாம் இருந்து துறவியாக இருப்பது எளிதல்ல. அதில் அதிக பிரச்சனைகள் இருக்கின்றன. எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று அறியாமல் மேலே விழுந்து பிடுங்கி உதவி செய்ய வருவதின் உபத்திரவத்தை மௌனமாக சகித்து கொள்ள கொஞ்சம் பிரயத்தனப்படத்தான் வேண்டியிருக்கும். உலகத்துக்கு ஆரவாரம் தான் இயல்பான மொழி. அங்கே அமைதியாக இருக்கிறவர்களை கண்டால் ஆரவாரமான இந்த உலகத்துக்கு மெல்லியதான பயமும் பொறாமையும் ஏற்படும். எப்படி இந்த மாதிரி அமைதியாக இருக்க முடிகின்றது? என்னிடத்தில் இல்லையே இந்த அமைதி, என்னிடத்தில் இல்லையே இந்த ஆனந்தம். இந்த சூழ்நிலைக்குள் நுழைந்ததுமே என் கண்ணில் நீர் பெறுகின்றது, மனம் விம்முகிறது. இதை பார்த்த உடனேயே உடலும் மனமும் துவண்டு போகிறது. இப்படி இருக்கத்தானே நானும் விரும்பினேன், என்னால் முடியவில்லையே என்ற பெரும் கதறல் கூவல் எழுகின்றதல்லவா? எனக்கு வரவில்லை, என்னால் இப்படி உட்கார முடியாது, உன்னால் முடிகிறது, உனக்கு என்னால் என்ன ஆகுமோ அதை செய்கின்றேன். உனக்கு பழம் வேண்டுமா, பால் வேண்டுமா, உணவு வேண்டுமா, விசிறி வேண்டுமா, வேட்டி வேண்டுமா? இந்த இடத்தை பெருக்கி சுத்தம் செய்து புண்ணியம் சம்பாதித்து கொள்ளட்டுமா? நடக்கும்போது குடைபிடித்து வந்து பெரும்பேறு அடையட்டுமா? நின்ற இடத்தை அமர்ந்த இடத்தை சுத்தம் செய்து அதனால் மனநிம்மதி பெறட்டுமா என்று சுற்றி வர துவங்குவார்கள். சுத்தம் அழுக்கு என்ற இரு மனநிலைகளில் சாதாரண மனிதர்கள் இருக்க, அந்த மகானோ இவையெல்லாம் கடந்த நிலையில் இதை பற்றிய எந்த ஞாபகமும் இல்லாமல் வெறுமை அமர்ந்திருக்கின்றார். மதுரையிலிருந்து வந்த வெங்கடராமன் என்ற இயற்பெயர் கொண்ட இந்த பாலசுவாமியின் நிலைமை என்ன? இவர் ஏன் இப்படி மௌனமாக தனக்குள்ளே தான் மூழ்கி எந்த உணர்வும் மட்டும் இருக்க வேண்டும்? உண்ணுதல் குறித்தோ உறங்குதல் குறித்தோ கவலை இல்லாமல் ஏன் இப்படி மௌனமாக இருக்க வேண்டும்? இது தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்ளும் விதமா, அல்லது உன்னதமான இடமா? இது உன்னதமெனில் இந்த உன்னதத்தை ஏன் எல்லா மனிதர்களும் கைகொள்ள முடியவில்லை? இந்த உன்னதம் ஏன் வெகு சிலருக்கே வருகின்றது? கேள்விகள் இருக்கின்றது. இந்த உலகத்தின் இயல்பு ஓசை என்றால் பிரபஞ்சத்தின் இயல்பு மௌனம். பிரபஞ்சம் ஒரு ரீங்கார சப்தத்துடன் மட்டுமே இருக்கின்றது. மனிதர்களில் பலர் ஓசையோடு வாழ்ந்து ஓசையோடையே மரணிக்கின்றார்கள். ஓசையற்று மனிதர்களால் இருக்க முடியாது. ஆனால் இந்த மனிதர்களில் சிலர் இந்த பிரபஞ்சத்தின் மௌனத்தை, பிரபஞ்சத்தின் ரீங்காரத்தை கண்டுபிடித்து விடுகின்றார்கள். அந்த சப்தத்தை மனம் சுவீகரிக்க பிரபஞ்சம் அவர்களோடு தொடர்பு கொள்கின்றது.
1 கோடி பேருக்கு ஒரு சித்த புருஷன், 10 கோடி பேருக்கு ஒரு யோகி, 100 கோடி பேருக்கு ஒரு மகான் என்ற கணக்கு உண்டு. மனிதர்களில் வெகு சிலருக்கே இந்த பிரபஞ்சம் மௌனத்தோடு தொடர்பு கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். இந்த பல ஜென்மங்களாக வளர்ந்து வந்து ஒரு ஜென்மத்தில் கனிந்து நிற்கும் பிரபஞ்ச சக்தி இந்த மாதிரியான மனிதர்கள் மூலம் இந்த பூமியில் இயங்குகின்றது. இங்கு காற்று சீராக வீசுகிறதெனில், வெயில் ஒழுங்காக காய்கின்றது என்றால், மழை அவ்வப்போது பெய்கின்றது என்றால், கடல் கட்டுக்குள் இருக்கின்றது என்றால், எரிமலை சீராமல் இருக்கின்றது என்றால், இந்த பூமியின் சுழற்சி மிக சரியாக இருக்கின்றது என்றால், இரவும் பகலும் சரியாக தோன்றுகின்றது என்றால், பருவங்கள் நன்கு மாறுகின்றது என்றால், அதற்கு பிரபஞ்ச சக்தி இங்குள்ள இந்த மாதிரியான மனிதர்களோடு ஏற்படுத்தி கொண்டு தொடர்புதான் காரணம். இது விளம்பரப்படுத்தப்படாது, மற்றவருக்கு சொல்லப்படாது, ரகசியமாக அனாதியாக இயல்பாக நடக்கின்றது. இதை இப்படி செய்கின்றோம் என்று கொஞ்சமும் அலட்டுவதில்லை. பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்ட மகான்களும் அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் மகான்களுக்கு தொண்டு செய்கின்ற பலருக்கு அலட்டல் வந்து விடுகின்றது. அகம்பாவம் தலைவிரித்து ஆடுகின்றது. நான் தான் இந்த மகானை பார்த்துக் கொள்கின்றேன், நான் இல்லாட்டி இந்த மகான் இல்லை என்று சிறுபிள்ளைத்தனமாக பேச நேரிடுகின்றது. பகவான் ரமணர் தனக்கு உணவு கொடுக்க வந்த இந்த மனிதர்களின் கர்வத்தை பற்றியும் அகம்பாவத்தை பற்றியும் வருத்தமாக பேசியிருக்கின்றார். இதை பற்றி விரிவாக நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணா. ஓம் நமோ பகவதே